செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகியாக இருக்கும் நான் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டேன். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் இந்திய துணைக்கண்டத்திலே மேற்கு இந்தியாவிலே மேற்காசியாவிலே நடைபெறும் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போரினால் இறக்குமதி எல்பிஜி கேஸ் இறக்குமதி, ஆயில் இறக்குமதி தடைபட்டிருக்கிறது. இந்த தடைபட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே ஒன்றிய மோடி அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எதுவும் எடுக்கவில்லை. அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைய தினம் மோடி அரசு அமைச்சரை கூட்டி, அதிகாரிகளை கூட்டி அவர்களுக்கு தகுந்த ஆலோசனை வழங்கியிருந்தால் இது போன்ற ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டிருக்காது. அதிகாரிகளும் அமைச்சர்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் மௌனம் காட்டி வருகிறார்கள். இந்த துறையில் இருக்கக்கூடிய அமைச்சரே சரியான விளக்கம் கொடுக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் கூட்டி இந்த தமிழ்நாட்டு அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை செய்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பின்படி வியாபாரிகள், சிறு குறு தொழில் செய்பவர்கள் அவர்கள் மின்சாரம் உபயோகித்தால், கேஸுக்கு பதிலாக மின்சாரம் செலவழித்தால் அவருக்கு 2% மானியம் வருவதாக பகிரங்கமாக அறிவித்து அந்த நிவாரண உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் சிறு குறு தொழிற்சாலையில் ஏற்படும் இழப்பிற்கு அவர்கள் ஏற்படும் அந்த இழப்பிற்கும் அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும், அங்கே நடக்கின்ற அந்த செயல்பாடுகளுக்கும் அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் ஒரு கட்டளையை பிறப்பித்துள்ளார்கள். அந்த சிறு குறு தொழிற்சாலையில் இயங்குவதற்கு அந்த அரசு அதிகாரியினுடைய அனுமதி தளர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த அனுமதி பெற எந்த விதமான தடையும் இல்லை என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மோடி அரசு திருந்தி உடனடியாக இந்த அவலநிலையை போக்கி அதற்குண்டான ஆணை பிரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவனுடைய இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி ஆர்ப்பாட்டமாக அமையும் என்று கூறி நன்றி கூறி விளைகிறேன். நன்றி, வணக்கம்.